ஐயா அதான் ஐயா கோமணத்துல 3 காசு இருந்தா 3 மணிக்கே பாட்டு வரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஐயா. இதுக்கு 4 பாட்டு பாடுனீங்க, 6 காசு வச்சிருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணுங்க. திருமண நிகழ்வொன்றில் ஆடம்பரம் என்ற பெயரில் அல்ப பாடலுக்கு 6 முதல் 60 வரை ஆட்டம் தேவைதான் ஐயா. இதெல்லாம் செலவு தானங்க ஐயா. ஐயா டான்ஸ் போட்டுட்டு ஆடுறாங்க, யூஸா ஒரு பரதநாட்டியம் ஆடு, இல்ல ஏதாவது கரகாட்டம் கூட ஆடு, பிள்ளைங்களுக்கு நல்ல கலையை கத்துக்கூட. செலவு தான், ஆடம்பர செலவு பண்ற, அந்த ஆடம்பர செலவு பயனுள்ள செலவு பண்ணினா பரவாயில்லையா. நைட்டு சாங்கு அது நைட்டு சாங்கு அவங்க லவ சாடி போறாங்க, நமக்கு அங்க தேவையில்லையா ஆட்டம். பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு வித்து போடு சின்ன கண்ணு, வித்து போட்ட பணத்தை என்ன சின்ன கண்ணு, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணு, பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. ஐயா எனக்கு எத்தனை பேருக்கு அம்மா கையில பணத்தை கொடுக்குறாங்க? அம்மா கையில கொடுத்தீங்கன்னா சேமிச்சு வைப்பாங்க, 600 ஆக்குவாங்க சின்ன கண்ணுங்கிறாங்க, 600 ஆக்குவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அம்மா கையில கொடுக்குறோம்? கம்மிதான், கம்மிதான். அப்ப சேர்க்கிற வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சுங்கய்யா. சரி, ஆகவே ஐயா முடிவு சொல்லணும்னு எளிமைக்கு ஒரு அரண் எடுத்துக்காட்டு காந்தி, சிக்கனத்தின் சிகரம் நாங்க தாங்க ஐயா என்று சொல்லி, நாம தாங்க என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்தேன். நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. என்னை ஆம்பளை விஷயம் சேர்த்துறீங்களா? ரொம்ப நன்றி. நம்மளையும் ஐயா தவற எடுத்துக்காதீங்க, நேரம் சிக்கன தான். ஆனா அத்தனை கருத்து அருமையான கருத்து. அந்த தகவல் பாட்டெல்லாம் அதே இருப்பா பையில வாங்கினேன். என் காதலி பாப்பா நல்ல காலம் கேப்பா, எனக்கு சொல்றதும் தெரியல, குடும்பம் எப்படி நடத்துறது புரியல. அப்புறம் நீங்க சேம் சைட் போய் ஒன்று போட்டீங்க, அந்த சேர்த்த பணத்தை சிக்கனமா. அம்மாவும் பொம்பளை தானே? இல்லை நம்ம அம்மா ஆம்பளையா? நீங்க பொண்டாட்டியே ஒரு சொன்னீங்க ஐயா. மனைவிகள் மாதிரி புத்திசாலி ஒரு வீட்டுல இங்க கதவு சாத்தி இருக்குது. ஒரு அம்மா ஏ தம்பி போய் அப்பா வந்துட்டாரா கதவு தொடரான்னு. எப்படிமா அப்பா காலிங் பண்ணு அழுத்தல, உன் பேரையும் சொல்லல என் பேரையும் சொல்லல, எப்படிமா முத போய் கதவு தொடலாம். கதவு தொடர்ந்து அந்த அப்பா நிக்கிறாரு. மறுபடியும் எப்படிமா கண்டுபிடிச்ச? உங்க அப்பா வண்டி ஓடுற ஸ்டைல எனக்கு தெரியுதா, கட்சி முடிச்சோம் இந்த தெருவில் இப்படி ஒரு மாக்கா ஓட்டவே மாட்டான். இன்னொரு நாள் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, உங்க அப்பா வந்துட்டாரா? இவங்க மறுபடியும் ஆச்சரியமா அப்பா பைக்கையும் எடுத்துட்டு போகல, இல்ல கதவும் தட்டல, உன் பேரையும் சொல்ல எப்படிமா கண்டுபிடிச்ச? உங்க அப்பா தானே நடந்து வர ஸ்டைல் தான் ஆக்சுவலா நான் கல்லு மாதிரி தான் பார்ப்பேன், அதை வச்சு நான் கண்டுபிடிப்பேன் நினைச்சேன். அந்த மாதிரி பெண்களுக்கு அறிவு கூர்மை, அதை சொல்றதுக்கு அவங்க சரி நீங்க வந்துடுறீங்களா? ஆமா.